ஜோதிகா சொல்கிற மாதிரி திட்டமிட்டுலாம் இங்கே தமிழ் சினிமாவில் அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது. அவங்க வந்து கண்டிப்பாக ரசிகர்களை வந்து குறை சொல்லக்கூடாது. இதே சூர்யாவை கொண்டாடினவங்க தான் நம்ம சூரரை போட்டுலையும் ஜெய்பீம்லையும். ஹாலிவுட் படத்தை பீட் பண்ணமாங்கிறது இருக்குல்ல, இங்கே சில சீன்ஸ் வந்து திராபையாக தெரிஞ்சது உண்மை. இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே அயனையும் அஞ்சானையும் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வருது பாருங்கள் இந்த சீன்ஸ்லாம், இதெல்லாம் கொஞ்சம் தங்கலான் மாதிரி தோணுச்சு. இவங்க கொடுத்த பில்டப் தாங்க மெயின் காரணம். 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டதுக்கு 2000 கோடி அடிக்கணும். ஒரு படத்து மேலே இவ்வளோ எதிர்பார்ப்பை, அதாவது நம்ம புள்ள நமக்கு வசதியாக தான் தெரியும், ஆனால் அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, மற்றவன் தான் பாராட்டணும். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் நவம்பர் 14ஆம் தேதி வெளியான கங்குவா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றது. மேலும் இந்த திரைப்படத்தின் பின்னணி இசை குறித்து இரைச்சல் சத்தம் குறித்து விமர்சகர்கள் அதிகமான எதிர்மறை விமர்சனங்களை தெரிவித்திருந்ததால் நடிகை ஜோதிகா அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு எதிர்மறையான கருத்துக்கள் வந்தது வேண்டுமென்றே செய்தது போல இருந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார், வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நம்முடன் சினிமா விமர்சகர் கார்த்திக் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அண்ணா வணக்கம்ண்ணா. ஜோதிகா அவர்கள் வந்து இந்த மாதிரியான பதிவை ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இது வந்து முன்கூட்டியே பேசி வச்ச மாதிரி இது நடந்திருக்கு, முதல் பாதி முடியறதுக்குள்ளேயே எதிர்மறையான கருத்துக்கள் வர தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? உண்மையா அவங்க சொல்கிற மாதிரி இந்த நேர்மறையான கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே அப்பட்டமாக சுமத்தப்பட்டதா, இல்லை படமே உண்மையாக அப்படியான படமாக இருக்கா? இந்த இடத்துல ஜோதிகா வந்து அவங்க ஹஸ்பண்ட் சூர்யா அதுவும் வந்து காதலித்து திருமணம் புரிஞ்சவங்க இல்லையா, அப்போ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக ஸ்டேட்மெண்ட் விடணுங்கிறதுக்காக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க வந்து கண்டிப்பாக ரசிகர்களை வந்து குறை சொல்லக்கூடாது. இதே சூர்யாவை கொண்டாடினவங்க தான் நம்ம சூரரை போட்டுலையும் ஜெய்பீம்லையும். இத்தனைக்கும் ஜெய்பீம் எப்படிப்பட்ட எதிர்ப்பெல்லாம் சம்பாதிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஓடிடியில் தான் அந்த 2 படங்களே ரிலீஸு, ஆனால் பெரிய வரவேற்பப்பட்டது. அந்த நம்பிக்கையில் தான் சூர்யா இது மேலே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு வச்சுருந்தார். படமும் டெக்னிக்கலாக வந்து குறை சொல்லவே முடியாதுங்க அந்த படத்தை. அதே நாளில் கிளாடியேட்டர் வெளியானுச்சு. இதில் உள்ள பல சீன்ஸ் அதுலேயும் இருக்குது. ஹாலிவுட் இயக்குனர் அளவுக்கு நம்ம திங்க் பண்ணியிருக்கோங்கிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் ஹாலிவுட் படத்தை பீட் பண்ணமாங்கிறது இருக்குல்ல, இங்கே சில சீன்ஸ் வந்து திராபையாக தெரிஞ்சது உண்மை. எனக்கு ரொம்ப சூர்யாவை பிடிக்கும், சூர்யா படங்களை பிடிக்கும். ஆனால் எனக்கே இந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் இருக்குது பாருங்கள், அது அப்படியே அயனையும் அஞ்சானையும் பார்க்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வருது பாருங்கள் இந்த சீன்ஸ்லாம், இதெல்லாம் கொஞ்சம் தங்கலான் மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் தான் ரசிகர்களுக்கு. ரெண்டாவது, இது எல்லாமே காரணம் கிடையாதுங்க, இவங்க கொடுத்த பில்டப் தாங்க மெயின் காரணம். இந்த படத்தை பார்த்தா வாயை பிளந்துட்டே பார்ப்பீங்க, நான் மீம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூங்கிக்கிட்டே பார்க்குறாங்க அதனால தான் வாயை பிளக்குது. இந்த பக்கம் ப்ரொடியூசர், இது சூர்யா சொன்ன டைலாக், இந்த பக்கம் ப்ரொடியூசர் வந்து 1000 கோடி அடிக்குமான்னு கேட்டதுக்கு 2000 கோடி அடிக்கணும். ஒரு படத்து மேலே இவ்வளோ எதிர்பார்ப்பை, அதாவது நம்ம புள்ள நமக்கு வசதியாக தான் தெரியும், ஆனால் அதை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, மற்றவன் தான் பாராட்டணும். அங்கே தான் அந்த படம் வந்து அடி வாங்கிடுச்சுன்னு எனக்கு தோணுது. ஜோதிகா சொல்கிற மாதிரி திட்டமிட்டுலாம் இங்கே தமிழ் சினிமாவில் அப்படிலாம் யாருமே பண்ண முடியாது. அவங்க வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் வந்து இப்போ வெக்ஸ் ஆகி போயிருக்காரு, அவரை ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம். பட் ரசிகர் மேலே எந்த தப்பும் சொல்ல முடியாது. எனக்கே செகண்ட் ஹாஃபில் இந்த இடத்தெல்லாம் வெட்டிருக்கலாமோ, இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, ஏன் இதெல்லாம் தேவையில்லாத சீனு, இந்த 5 தீவு, இந்த போர்ச்சுகீசியர்கள், இந்த கதை வந்து புரிய மாட்டேங்குது. அது எடிட்டிங்கில் பெரிய இது, ஒளிப்பதிவும் சூர்யாவோட நடிப்பும் டைரக்ஷன் கூட பெருசாக குறை சொல்ல முடியாது. அதை கோத்து வாங்கினதில் சின்ன மிஸ்டேக். இதை தான் நான் விமர்சனத்துலையும் சொன்னேன். இதுதான் உண்மையான கருத்து. யாரும் திட்டமிட்டு பண்ணணும்னா உங்களுக்கு ஜெய்பீம் அப்போவே அடுத்தது தாசை ஞானவேல் ராஜா பண்ண படம், இவங்க கார்த்திக் படம் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணணும்னா பண்ணியிருந்துருக்கலாமே. அப்படி பண்ணல யாருமே. இது வந்து இந்த படம் ஒரு வேளை அவருடைய நேரமா இல்லை இந்த படக்குழுவோட நேரமாங்கிறது எனக்கு தெரியல. படம் ஓரளவு நல்லா இருந்தது, அது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். இதுதான் ரசிகர்களோட கருத்து. ஜோதிகா சொன்னது ஹஸ்பண்டை தேர்த்தி கொண்டு வரணும். இப்போ நம்மளே வீட்டில் ஒரு விஷயத்தில் சின்னதாக தோத்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுவாங்க, ரிவ்யூ விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க நம்மளை தேர்த்துறதுக்கு என்ன சொல்ல முடியுமோ அப்படி தான் ஜோதிகா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம அதை பார்க்கணும். இதுதான் திட்டமிட்டு எதுவும் திணிக்கப்பட்ட எதிர்மறை கருத்துக்கள் இல்லை, நிச்சயமாக கிடையாது. விமர்சனத்துக்கு உள்ளான அது எப்படிங்க எல்லா ஒட்டுமொத்த விமர்சகர்களும் எப்படிங்க, இப்போ நானே வந்து படத்தை வந்து பார்த்துட்டு சில பாராட்டுற விஷயத்தை ஜாஸ்தி சொல்லி குறைய கம்மியாக சொன்னாங்க. ஆனால் மற்றவங்களாம் பாராட்டுற விஷயத்தை கம்மி பண்ணி குறைய வந்து ஜாஸ்தியாக சொல்லியிருக்கிறாங்க. அங்கே தான் அந்த படம் வந்து பேர் இந்த மாதிரி இதுவாகிடுச்சு. பட் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாருமே திட்டமிட்டு, இப்போ ரசிகர்களும் எப்படி சொல்லுவாங்க, விமர்சகர்களுக்கு நம்ம பண்ணுறோம், ரசிகர்களும் எப்படி இதே கருத்தை சொல்லுவாங்க. சூர்யாவுக்குன்னு ரசிகர்கள் இல்லையா? இப்போ விஜய் வந்து இப்போ
அரசியலுக்கு போயிட்டார். அவங்க கூட இந்த படத்தை சில பேர் வந்து பாராட்டியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் சொன்னது தான் கலவையான விமர்சனம் தான். அது கலவையான விமர்சனத்தில் நெகட்டிவ் விமர்சனம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அது ரசிகர்கள்ட்டையும் சரி விமர்சகர்கள்ட்டையும் சரி. அதான் உண்மையான கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.